ரொம்பலாம் பழக்கம் இல்லைன்னா? அவ ஒரு மென்டல், ரொம்ப மோசமானவ. எக்கச்சக்க பாய் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி அடிப்பா, தம் அடிப்பா. ஊரில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் அவகிட்ட இருக்கு. அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ கூட அவகிட்ட லிஃப்ட் கேட்டு தான் வந்தேன். 2 வாட்டி அபார்ஷன் கூட பண்ணியிருக்கானா பார்த்துக்கோயே. யாரு அவளா? தயவு செஞ்சு ஆளை வச்சு நீ எடை போடாது. ஷீ இஸ் ஹாரபிள் யூனோ. பெண்கள் உண்மையும் பொய்யும் கலந்து சொல்றதுல கில்லாடிங்க. உண்மையை சொல்றாங்களா பொய்ய சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். Hi, how are you? Hi, I'm good. How are you? I'm good. அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல தண்ணி விட்டுட்டு போனதுக்காக ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. ஓகே, That's okay, no problem. என்ன படிக்கிற? Architecture. என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். Coelho, Brida. கோயிலெல்லாம் படிக்கிற? உனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியோ? No, I'm an atheist. நீ தம் அடிப்ப? இதுதான் நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு. No. யார் சொன்னா உனக்கு நான் தம் அடிப்பேன்னு? Never mind. I'm getting late. Gotta go. Bye. ஹலோ, சொல்லு. என்னடி உன் ரொம்ப சொல்லு விடுறான்? என்ன புக் படிக்கிறேன்னு கேட்குறான், கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறான். உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? வேற என்ன கேட்டான்? என்ன பார்த்து தம் அடிக்கிறான்னு கேட்குறான். எனக்கு தம் அடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. ஆமாம், அது பிரச்சனை இல்லை. ஆமாம், அந்த 15th and 16th ஏதாவது சொல்லியிருக்கீங்களே. சீமா கிட்ட போய் என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்ல. போய் சொல்லாத. ஹலோ, I'll just call you back. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன். ஓகே, யா தேங்க்ஸ். நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் பேசினேன். என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? அவகிட்ட போய் வழிஞ்சிருக்கேன். தம் அடிப்பியான்னு கேட்டிருக்கேன். அப்போ நான் சொன்னதை நம்பலல்ல. கிராஸ் செக் பண்ணுறதான உன்னோட பிளான். பிளானா? அவங்க பண்ண தப்புக்கு நம்மளை திட்டுவாங்க. பிளான்லாம் ஒன்றும் இல்லை. நடிக்காத. இனிமேல் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத. உன்னோட பேச எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். ஐ ஹேட் யூ. ஏய், Shiva is calling. Shiva is calling. Shiva is. Shiva is calling. Shiva is calling. Shiva is calling. Shiva is calling. நான் யூஸ்வலி நைட் ஒர்க்காக தான் போவேன். அன்றைக்கி பகலில் போயிருந்தேன். பகலில் போனதுனால தான் அவளுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். அவள் கூட வெறும் 18 நிமிஷம் 22 செகண்ட் தான் இருந்தேன். அந்த 18 நிமிஷம் 22 செகண்ட்னால் இப்போ என் தூக்கம் போச்சு, என் நிம்மதியும் போச்சு.
4 நாள் கால் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னா ஃபோன் பண்ணுறதை நிறுத்தி பாருங்க. அவங்க சொல்கிற போய் அவங்களுக்கே உண்மையாக தோணும். ஏய் சிவா ஃபோன் பண்ணானா உனக்கு? ஏன் கேக்குற? சொல்லு, ஃபோன் பண்ணானா? எது கேக்குறேன்னு சொல்லு. உன் ஃபோனை கொடு. என்ன தெரியணும் உனக்கு? உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். உன் ஃபோனை கொடு முதல்ல. கொடுக்க முடியாது. வாட் யூ திங்க் ஆஃப் மீ? உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். உன் ஃபோனை கொடு நீ முதல்ல. என்ன தெரியும் உனக்கு என்ன பத்தி? இப்படியே பேசிட்டு இருந்த அவன் உன்னை விட்டுட்டு ஓடிடுவான் பாரு. Oh, just shut up, okay? Stupid. ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். நான் ஃபோன் பண்ணேன், நீ தான் கால் எடுக்கல. இப்போ சொல்லு, நீ ஏன் ஃபோன் எடுக்கல? பொண்ணுங்க கிட்ட பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்டோன்னு வச்சுக்குங்க. நீ என்ன நம்ப மாட்டேங்கிற. என்ன ரொம்ப ஹார்ட் பண்ற. உன்னால நான் சீமா கிட்ட வேற சண்டை போட்டு வந்த தெரியுமா? ஏய் 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 நிஷா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ என்ன எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அவன் எனக்காக தான் இதெல்லாம் செய்கிறான்னு நினைக்கும்போது அவள் அழுறதை என்னால் தாங்க முடியல. அவன் மேலே எனக்கு இன்னும் லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஆண்கள் நிச்சயமாக ஒரு காரணமாக இருப்போம். எல்லாம் என் தப்பு தான். ஐம் சாரி, ஓகே? ஏய் ஐயோ நிஷா, நிஷா, ஐம் சாரி. எல்லாம் என் தப்பு தான். ஐம் சாரி, ஓகே? ஓகே. இப்போ நான் சொல்கிறத எல்லாரும் கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. பெண்கள் அவங்க செய்கிற தப்புக்கு ஆண்களை பெருந்தன்மையாக மன்னிப்பாங்க.